ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் என் தங்கச்சிங்களுக்கும் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு வர ஒரு பிரச்சனை. அதாவது அந்த ஆம்கோலில் வந்து நிறைய சுருக்கம் வருது. அந்த பேக் சைடில் சுருக்கம் வருது, இல்லைன்னா ஃப்ரண்ட்டில் சுருக்கம் வருது. அது எங்களுக்கு பெரிய பிரச்சனையாக இருக்குது. அதுக்கு ஒரு ஈஸியான வழி ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஆல்ரெடி வந்து நான் இது மாதிரி ஒரு பதிவு போட்டிருக்கிறேன். அதாவது அந்த ஸ்லீவில் வந்து சுருக்கம், அந்த ஆம்கோலில் சுருக்கம் வந்துச்சுன்னா, நம்ம வந்து அந்த கட்டிங் ஃபஸ்ட்டு கரெக்டாக போட்டிருக்குமா அப்படிங்கிறத பார்க்கணும். அதை இன்றைக்கி ஒரு கட்டிங் போட்டு உங்களுக்கு ரொம்ப தெளிவாக காமிக்கிறேன். அதை அப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ரொம்ப ஈஸியான மெத்தடு, அதில் ஒன்றும் கஷ்டம்லாம் கிடையாது. அதோட புரிதல் கம்மியாக இருக்கிறதுனால நீங்கள் ஏதாவது சின்ன மிஸ்டேக் பண்ணிடுறீங்க. அது திரும்ப திரும்ப அங்கே சுருக்கம் வரதுனால உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. மற்றபடி ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதை உங்களுக்கு எவ்வளோ ஈஸியாக சொல்லிக் கொடுக்க முடியுமோ அவ்வளோ ஈஸியாக சொல்லிக் கொடுக்குறேன். மற்றபடி இன்றைக்கி ரொம்ப ஒரு ஸ்பெஷலான நாள் என்னென்னா, உங்கள் எல்லாருக்கும் நல்லா தெரியும்ல, மார்ச் 8ஆம் தேதி மகளிர் தினம். அதாவது மகளிர் தின வாழ்த்துக்கள் உங்கள் எல்லாருக்கும் சொல்கிறதில்ல. உண்மையிலே நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஏன்னா பெண்கள் வந்து ஆரம்ப காலகட்டத்தில் எப்படி இருந்தாங்களோ அதை விட பல மடங்கு முன்னேற்றத்தில் இப்போ போயிட்டுருக்குறாங்க இல்லையா? அதுவே ஒரு பெரிய சந்தோஷமான விஷயம். அது போக இன்னும் பின்தங்கி இருக்கிற நிறைய பெண்கள் வந்து இன்னும் முன்னுக்கு வரணும் அப்படின்னு நான் ரொம்ப ஆசைப்படுறேன். ஏன்னா தனக்குன்னு ஒரு வேலை வாய்ப்பு இல்லாமல், தனக்குன்னு ஒரு சுய தொழில் இல்லாமல் முன்னுக்கு வர்றதுக்கு பெரிய தடையாக இருக்கிறதே வந்து நிறைய பிரச்சனைகளும் கஷ்டங்களும் அவங்களுக்கு. அதை மீண்டு வெளியில் வர தெரியாமல் கஷ்டப்படுறாங்க. அப்படின்னு சொல்லும்போது நம்மளுக்கு ஒரு ஏதாவது ஒரு தொழில் தெரிஞ்சிச்சுன்னா அதை வச்சு நம்ம முன்னுக்கு வந்துடலாம் அப்படிங்கிற ஒரு சிந்தனை அவங்களுக்கு கொண்டு வந்துடணும். அது மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சவங்க யார் இருந்தாலும், கஷ்டப்பட்டாலும் சரி, அவங்க வாழ்க்கையில் முன்னுக்கு வர்றதுக்கு வழி தெரியாமல் தத்தளிச்சுட்டு இருந்தாலும் சரி, அவங்க எல்லாருக்கும் சொல்லுங்கள். தனக்குன்னு ஒரு டெய்லரிங் தொழில் கற்றுக்கிட்டோம்னா கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். நம்மளுக்கு ஜெயிக்கிறோமோ இல்லையோ நம்மளோட கஷ்டங்களை போக்க முடியும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லி அவங்களையும் கைப்பிடித்து கூட்டிகிட்டு வந்து ஒரு நல்ல நிலைமைக்கு உருவாகிறதுக்கு நீங்களும் ஒரு சப்போர்ட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன். அதே மாதிரி பெண்கள் வந்து நல்லா படிக்கணும். நான் நிறைய டைம் சொல்லியிருக்கிறேன். அவங்களுக்கு எந்த சொத்து சுகம் சேர்த்து வைக்கிறீங்களோ இல்லையோ நல்லா படிக்க வைங்க. படித்தாலே போதும், அவங்களோட வாழ்க்கையை வந்து நல்லா நிர்ணயிக்கக்கூடிய அளவுக்கு திறமையை வளர்த்துக்கிடுவாங்க. படிப்பு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அது இல்லாமல் நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க. ஆனால் இந்த டெய்லரிங் தொழிலுக்கு படிப்பு கண்டிப்பாக தேவைங்கிற அவசியமே கிடையாது. படிப்பு சுத்தமாக தேவையில்லை. இருந்தாலும் இந்த டெய்லரிங் தொழில் மட்டும்தான்ட்டு கிடையாது. மற்ற எல்லா துறைகள்லேயும் நம்ம சிறந்து விளங்கணும் அப்படின்னு சொல்லும்போது அந்த படிப்பு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதனால் குழந்தைகளை, பெண் குழந்தைகளை நல்லா படிக்க வைங்க. ஆண் குழந்தைகளை நல்லா கண்டித்து வளங்க. அந்த ஒரு விஷயத்த மட்டும் தான் ஆண் குழந்தைகளுக்கு சொல்ல முடியும். மற்றபடி பெண் குழந்தைகளை நல்லா சந்தோஷமாக நம்ம வீட்டில் இருக்கிற வரைக்கும் நல்லா ராணி மாதிரி ஜம்முன்னு அவங்களோட சந்தோஷத்துக்கு எந்த ஒரு தடை சொல்லாமல், ஒரு கட்டுப்பாடோட, ஒரு பொறுப்பாக நல்ல பெண் குழந்தைகளை ஆரோக்கியமாக வளர்க்குறதுக்கு உண்டான எல்லா வசதிகளும் அவங்களுக்கு பண்ணி கொடுங்க. நம்ம வீட்டில் இருக்கிற வரைக்கும் அவங்க ராணி மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி உங்கள்கிட்ட கேட்டுக்கிறேன். ஏன்னா பெண் குழந்தைகள் வந்து அதிகம் ஏமாற்றத்தை தான் சந்திக்கிறாங்க. ஏமாற்றம் எப்படி சந்திக்கிறாங்கன்னா, அளவு கடந்த பாசமும், நம்பிக்கையும், ஒரு காதலும், எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, அதிகமான ஒரு அன்பை ஒருத்தவங்கள்ட்ட செலுத்துனாங்கன்னா, திரும்பி அவங்க வந்து ஏமாற்றத்தை தான் சந்திக்கிறாங்க. ஏன்னா பல கோணங்களில், அதாவது எந்த மாதிரி எடுத்தாலும் சரி, ஒரு அண்ணன் தம்பியாக இருந்தாலும் சரி, ஒரு காதல் வயப்பட்டிருந்தாலும் சரி, ஒரு கணவன் கல்யாணம் முடிச்சிருந்தாலும் சரி, எல்லா விஷயங்களையும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில், எல்லாரும் கிடையாது, ஏதோ ஒரு சூழ்நிலையில் அவங்க ஒரு ஏமாற்றத்தை சந்திக்கிற ஒரு விஷயங்கள் தான் நடக்குது. ஆனால் பெண்கள் ஏமாறாத ஒரு ஆண் யார் தெரியுமா? தகப்பன் மட்டும்தான். ஒரு தகப்பன்கிட்ட வந்து அவங்க எவ்வளோக்கு எவ்வளோ அன்பு செலுத்துகிறாங்க தெரியுமா? அதிகபட்சமான ஒரு அன்பு, காதல் செலுத்துறது தன் தகப்பன்கிட்ட மட்டும்தான். ஏன்னா அந்த தகப்பன் மட்டும்தான் பெண் குழந்தை காட்டக்கூடிய அந்த அன்பையும் பாசத்தையும் துளி கூட ஏமாற்றாமல் கடைசி வரைக்கும் அதே அன்போடு அந்த தந்தை வந்து கடைசி வரைக்கும் இருப்பாருங்கிறது அந்த பெண் குழந்தைக்கு தெரியும். அந்த பெண்ணை எந்த ஒரு சூழ்நிலையும் கைவிடக்கூடாது, தன் மகளை எந்த ஒரு சூழ்நிலையும் தவிக்க விட்டுறக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய ஒரே ஆண் தகப்பன் மட்டும்தான். அது பெண் குழந்தைகளை பெற்ற எல்லா தகப்பனுக்குமே தெரியும். உதாரணத்துக்கு கூட ஒரு விஷயம் சொல்லட்டுமா? இது சாத்தியமான விஷயந்தான், எல்லாரும் ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். அப்படிலாம் இல்லைங்கிற விஷயத்தெல்லாம் எனக்கு சொல்லக்கூடாது. அதாவது பொதுவாக நம்ம ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டோம்னா கூட, தன் பெண் குழந்தைகள் வந்து எல்லாருமே எதிர்பார்க்குற ஒரு விஷயம் என்னென்னா, அடுத்து எப்போ குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். ஆனால் அந்த பெண் குழந்தையோட தகப்பனுக்கு மட்டும் அந்த எதிர்பார்ப்பு எப்பயுமே இருக்காது. இது உண்மை. எல்லா ஆண்களுக்கும், பெண் குழந்தைகளை பெற்ற எல்லா ஆண்களுக்கும் தெரியும். அதாவது எப்படின்னா, தன் வீட்டில் ஒரு மருமக இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், ஐயோ எப்போ நம்ம மகனுக்கு ஒரு குழந்தை பிறக்கும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கும். ஏன்னா அது அவனோட மகன் இல்லை. அதனால் அந்த ஒரு நினப்பு வராது. எப்போ நம்ம மகன் ஒரு
தகப்பனாவான், தனக்கு எப்போ ஒரு பேரன் குழந்தை பிறக்கும், பேத்தி பிறக்கும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்கும். ஆனால் தன் மகள் இன்னொரு இடத்துல கட்டி கொடுக்கக்கூடிய ஒரு மகளுக்கு எவ்வளோ சீக்கிரம் அதாவது எப்படி சொல்கிறது, தன் மகள் மாசமாக இருக்கிறா அப்படின்னு சொல்லி ஒரு தகவல் வந்துட்டாலே பதட்டப்படக்கூடிய ஒரு ஜீவன் வந்து தகப்பன் மட்டும்தான். தாய் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஏன்னா தாய்க்கு தெரியும் அந்த பிரசவ வலி என்ன, அது எப்படி பெற்றெடுக்கணும், அது அது வந்து அவங்களுக்கு ஒரு சாதாரணமான ஒரு விஷயம். அதாவது பெரிய விஷயமா இருந்தாலும் அது வந்து நடைமுறையில் சாத்தியப்பட்ட விஷயங்களால அவங்க ஏற்றுக்கிறாங்க. ஆனால் அந்த தகப்பனுக்கு அதை ஏற்றுக்கவே முடியாது. ஏன்னா தன் மருமகள் குழந்தை பெற்றுக்கணும், தனக்கு ஒரு வாரிசு கொடுக்கணும்னு ஆசைப்படுவாங்க. அதே மாதிரி தன் மனைவி தனக்கு ஒரு குழந்தை பெற்று கொடுக்கணும் அப்படிங்கிற ஆசைப்படுவாங்க. தன் மகள் அந்த பிரசவ வேதனையை தாங்கக்கூடிய அளவுக்கு அவளால் முடியுமா அப்படிங்கிற ஒரு ஒரு பெரிய பதட்டம் வந்து தன் தகப்பனுக்கு மட்டும்தான் இருக்கும். ஏன்னா அந்த தகப்பனுக்கு தன் மகள் தன் மகளாகவே இருக்கணும்னு தான் ஆசைப்படுவாங்க. அந்த ஒரு பிரசவ வலியை தன் மகள் எப்படி தாங்கிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு இரத்த பாசம் வந்து தகப்பனுக்கிட்ட மட்டும்தான் இருக்கும். அது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். இதை எப்படி சொல்லன்னு தெரியல. அதனால் உங்களுக்கு எல்லாருக்கும் சொல்கிறேன். அதாவது தன் தகப்பன் வந்து மகள் மேலே அதிகபட்சமான பாசம் வச்சுருக்கிறது வந்து தகப்பன் மட்டும்தான். அது நடைமுறை எல்லாருக்குமே தெரியும். பெண் குழந்தைகளை பற்றி எல்லாருக்குமே தெரியும். அந்த பெண்களுக்கும் நல்லாவே தெரியும். தன் தகப்பன் எந்த அளவுக்கு நம்மளை நேசிக்கிறாங்க, நம்ம மேலே எவ்வளோ பாசம் வச்சுருக்கிறாங்க. நம்மளை ஏமாத்தாத ஒரே ஜீவன் அந்த தகப்பன் மட்டும்தான். அதுக்கப்புறம் தான் தாயெல்லாம், தாய், அண்ணன், தம்பி எல்லாருமே அதுக்கப்புறம் தான். அதை வந்து மாற்றுக்கிறதே கிடையாது. அதனால் எல்லார் வீட்லேயும் பார்த்தீங்கன்னா தன் மகன் ஏதாவது சொன்னால் கூட தட்டி கழிச்சிடுவாங்க. ஆனால் தன் மகள் ஏதாவது சொன்னால் தட்டி கழிக்கவே மாட்டாங்க. ஏன்னா அவங்களால முடியாத ஒரு காலகட்டம். அதாவது என்ன ஒரு விஷயம் சொன்னாலும், என்ன ஒரு எதிர்பார்ப்பு இருந்தாலும், தன் மகள் தன்னிடம் என்ன எதிர்பார்த்தாலும் அதை எப்படியாவது நிறைவேற்றி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு காலகட்டத்தில் தன்னால் முடிஞ்ச அளவுக்கு தன் உயிரையே பணைய வச்சு செய்யக்கூடிய அளவுக்கு ஒரு விஷயம் வந்தாலும் தன் தகப்பன் செய்வான். அதுதான் பெண் குழந்தைகளை பெற்ற தகப்பனுக்கு உள்ள ஒரு மனசு. இது எல்லாருக்கும் சொல்லணும்னு நினச்சேன். என்னைக்கா தினம் ஏதாவது ஒன்று சொல்லணும்ல. இது வந்து இதுவும் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயமா இருந்தாலும் நான் அனுபவப்படுற விஷயங்களும் உங்களுக்கு அப்படியே ஷேர் பண்ணுறேன் இல்லையா. அதுக்குன்னு தன் மகன் வந்து குழந்தை பெற்றுக்கக்கூடாதுன்னு எந்த தகப்பும் நினைக்கிறது இல்லை. அந்த ஒரு பதட்டம், ஐயோ தன் மகளுக்கு இந்த மாதிரி குழந்தை பிறக்கக்கூடிய அளவுக்கு தெம்பு இருக்குமா, அவள் அந்த வலியை தாங்குவாளா அப்படிங்கிற போது அந்த மகளை விட இவருக்கு தான் பிரசவ வலி ஜாஸ்தி. என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன். அந்த மாதிரி ஒரு வேதனைகள் இருக்கும். அதை வந்து இந்த மாதிரி உங்களுக்கு நான் சொல்கிறேன். அதே மாதிரி பெண்கள் எந்த ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, பிரச்சனைகள் வந்துச்சுன்னா ஒன்று கடந்து போகிறது பழகிக்கோங்க. இல்லையா கண்டுக்காமல் போயிருங்க. உங்களை எதிர்த்து பேசுகிறாங்க இல்லை, புறம் பேசுகிறாங்க, என்னை அவமானப்படுத்துகிறாங்க, ஆச்சவச்சனை ஏதாவது சொல்லலாம், 1000 பிரச்சனைகள் வரலாம். சூழ்ந்து நிற்கிறவங்க எல்லோரும் ஏதாவது சொல்லத்தானே செய்வாங்க. அப்போ ஒன்று அதை வந்து கடந்து போக பழகிக்கணும், இல்லை கண்டுக்கிறாமல் போயிடணும். இது ரெண்டுத்தில் ஏதாவது பண்ணோம்னா நம்ம ஃப்ரீயாக ரிலாக்ஸாக இருக்கலாம். அதை விட்டுட்டு அவங்க நம்மளை ஏதாவது பேசுனாங்க, நம்ம ஏதாவது சொன்னாங்க, நம்மளை ஏதாவது பிரச்சனை பண்ணாங்கிறத நினச்சிக்கிட்டே இருந்தோம்னா அவங்க மேலே விரோதமும் ஒரு பாசம் இல்லாமல் ஒரு தூரம் போய்கிட்டே இருக்கும். அது நல்ல நண்பர்களாக இருந்தாலும் சரி, உறவினர்களாக இருந்தாலும் சரி, அவங்க மேலே வெறுப்பு வர 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 அந்த உறவு முறை வந்து விலகி போயிட்டே இருக்கும். அதனால் அவங்க செஞ்சு ஏதாவது இவ்வளோ கெடுதல் நமக்கு பண்ணவங்க நிறைய பேர் இருப்பாங்க. நமக்கு கெடுதல் பண்ணவும் நிறைய பேர் இருப்பாங்க. ஆனால் தெரிஞ்சும் தெரியாமல் நம்மளுக்கு ஏதாவது ஒரு நல்ல விஷயங்கள் பண்ணியிருப்பாங்க. கண்டிப்பாக யாருமே நல்ல விஷயம் பண்ணாமல் இருக்க மாட்டாங்க. ஒரு விரோதியாக இருந்தால் கூட நம்மளுக்கு ஒரு நல்ல விஷயம் பண்ணியிருப்பான். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஏதாவது ஒரு தூண்டுகோலை கூட நம்மளுக்கு ஏற்படுத்தியிருக்கலாம். அவன் பேசுகிற ஏதாவது ஒரு கெட்ட வார்த்தைகளாக இருந்தாலும் சரி, நம்மளை ஒரு இழிவுபடுத்துகிற வார்த்தைகளாக இருந்தாலும் சரி, நம்மளை ஒரு மட்டம் தட்டி ஏதாவது வார்த்தைகளாலோ ஏதோ ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருந்தாலோ நம்மளுக்கு அந்நேரம் ஒரு வெறி வரும் இல்லையா. நம்மளும் ஜெயிக்கணும்டா, நம்மளும் வாழ்ந்து காட்டணும், இவன் என்ன நம்மளை இப்படி அசிங்கப்படுத்திட்டானே, இவன் முன்னாடி நம்ம வாழ்ந்து காட்டணும், நம்ம ஜெயிக்கணும் அப்படின்ற ஒரு வெறி ஏறுது இல்லையா. அந்த வெறியை ஏற்படுத்துறது, ஒரு வைராக்கியத்தை ஏற்படுத்துறது கூட ஒரு எதிரி தான் இல்லையா. அப்போது தெரிஞ்சோ தெரியாமலோ நம்மளுக்கு ஒரு நல்ல விஷயங்களை அவங்க சொல்லி கொடுத்துருப்பாங்க, ஒரு பாடம் புகட்டியிருப்பாங்க. அந்த மாதிரி விஷயங்களை உன்னால தானே இன்றைக்கி நான் நல்லா இருக்கேன், நீ கொடுத்த அந்த தூண்டுகோலில் தான் இன்றைக்கி நான் இந்தளவுக்கு வளர்ந்துருக்கேன் அப்படின்னு சொல்லிச்சுட்டு போயிடுவாங்களே. அவன் மேலே கோவமே வராது. அவன் என்ன சேட்டை பண்ணாலும் சரி, போடா ஆடின்ட்டு போயிட்டு நம்ம ஜாலியாக நிம்மதியாக இருக்க முடியும். அதனால் யாரு மேலே விரோதமும் வெறுப்பும் வேண்டாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இருந்தாலும் அதையும் தாண்டி நம்ம வந்து அதை சந்திக்கும்போது மனசு ஏற்றுக்க மாட்டேங்குது. உண்மை தானே, அது வந்து ஏற்றுக்க முடியல. என்னடா இப்படி பண்ணிட்டாங்களே, நம்ம எவ்வளோ உயர்வாக நினச்சோம். நானே உயிருக்கு உயிராக நினச்ச என்னோடய நண்பர்கள்லாம் என்னை கைவிட்டுட்டு போயிட்டாங்கன்னா நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டு போயிட்டாங்க. அவ்வளோதான் என்னால் சுருக்கமாக சொன்னால் அது ஒரே ஒரு வார்த்தை, கம்ப்ளீட். அதனால்
நண்பர்கள் அப்படிங்கிற ஒரு போர்வையை போத்தியிருக்க வேண்டாம். அந்த ஒரு விஷயத்த தான் சொல்கிறேன். ஏமாத்துங்கள், எனக்கு நம்பிக்கை துரோகங்களும் பண்ணுங்கள், என்ன வேணாலும் பண்ணுங்கள், பிரச்சனை இல்லை. அதை நண்பர்கள் சொல்லி ஒரு போர்வையை போத்திட்டு வந்தது என்னால் ஏற்றுக்க முடியல, தாங்கிக்கவும் முடியல. அது வந்து ஒரு வடுவாகவே ஆயிடுச்சு. சரி இருக்கட்டும், அதுவும் ஒரு பாடம் தானே, இப்படியும் மனிதர்கள் இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு 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 விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு அது ஒரு சந்தர்ப்பம், அந்த மாதிரி எடுத்துக்கிறேன். அதே மாதிரி பெண்களுக்கு தான் இன்றைக்கி அதிக விஷயம் சொல்லணும் இல்லையா? வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னு ஒரு உறுதி எடுத்துக்கோங்க. இன்றைக்கி வந்து மகளிர் தினம், இன்றைக்கி தான் அதை நம்ம எடுத்துக்கணும்னு கிடையாது. நம்ம என்னைக்கு ஒரு தொழில் செய்ய ஆரம்பித்தாலும் சரி, ஒரு நல்ல விஷயங்கள் ஆரம்பித்தாலும் சரி, அன்னையிலேருந்தே நல்ல நாள் நம்மளுக்கு ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம். மற்றபடி விட்டுட்டு ஜாதகத்தை பார்த்து நல்ல நேரம் பார்க்குறது, தேதியை பார்த்து இந்த தேதியில் பண்ணுறது, அந்த நேரத்தை குறிக்கிறது, இதெல்லாம் எனக்கு உடன்பாடே கிடையாது. எந்த நேரம் மிஷினில் உட்காந்து தைக்கிறோமோ அது நல்ல நேரம். இப்போ மணி நான் 4 மணிக்கு நான் இங்கேருந்து வீடியோ போடுறேன், 4 மணிக்கு போடுறேன். ஆனால் உண்மையிலேயே எனக்கு 2 நாளாக ஃபீவர், உடம்பு சரியில்லை, சுத்தமாக என்னால் முடியல. ஆனால் உங்கள் எல்லாருக்கும் நான் சொல்லியிருக்கிறேன், எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் சரி உங்கள் எல்லோரும் உங்களோட எதிர்பார்ப்பை நான் வீணடிக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா பல டைம் வந்து நான் வீடியோ போடாமல் நீங்கள் நிறைய பேர் எதிர்பார்க்குறீங்கிறது எனக்கு நல்லாவே தெரியுது. அப்போ அந்த உங்களோட எதிர்பார்ப்பை நான் வீணடிச்சுக்கிட்டே இருக்கேன். வீணடிக்கலை, உங்களுக்கு ஒரு ஏமாற்றத்தை கொடுத்துட்டே இருந்தேன். ஏமாற்றத்தை கொடுக்குன்னா பல வகையில் எனக்கு வேலைகள் இருக்கனால அந்த வீடியோ போடுற நேரம் வந்து குறைவாயிடுச்சு. அப்போது நான் என்ன பண்ணணும், என்னோடய தூக்கத்தை கொஞ்சம் குறைச்சிக்கணும். குறைச்சிக்கக்கூடிய வயசு தான். அப்போது அந்த நேரத்தை கொஞ்சம் அதிகப்படுத்தினேன்னா இந்த வீடியோ ரெகுலராக என்னால் கொடுக்க முடியுங்கிறதுனால இப்போ நான் ரெகுலராக 4 மணிக்கு உங்களுக்கு நான் வீடியோ போடுறேன். அதாவது சுருக்கமாக சொல்லணும்னா, அழுதுகிட்டே இருந்தாலும் உழுதுகிட்டே இருக்கணும்னு சொல்லுவாங்க இல்லையா? எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் நம்மளோட வேலைகளை பார்த்துக்கிட்டே இருந்தால் தான் மறுநாள் நம்ம சாப்பிட முடியும், இல்லை அன்னைக்கு சாப்பிட முடியும், நம்ம குழந்தைகளை பார்க்க முடியும். அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம சுற்றி சூழ்ந்து இருக்கிற வேண்டிய பிரச்சனைகள் நல்ல விஷயங்கள் அதெல்லாம் நகர்த்தி கொண்டு போனோம்னா, இன்றைக்கி அழுதுகிட்டே உட்காந்தோம்னா அடுத்த பொழுது வந்து மைனஸ் ஆகிடும் இல்லையா? அப்போது எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் நம்ம அந்த வேலைகளை பார்த்துக்கிட்டே தான் இருக்கணும். கஷ்டங்களும் நஷ்டங்களும் இருந்துகிட்டே இருந்தாலும் இன்றைக்கி 4 சட்டை தைக்கிற இடத்துல 2 சட்டையாக தைச்சி ஆகணும். அப்போ தான் அன்றைக்கி பொழுது நம்ம கடத்த முடியும் இல்லையா? அதனால் கஷ்டங்களோ பிரச்சனைகளோ எவ்வளோ இருந்தாலும் சரி அதை கடந்து போகிறதுக்கு பழகிக்கோங்க. இன்றைக்கி மகளிர் தின வாழ்த்துக்கள் உங்களுக்கு சொல்கிறதோட இன்னையிலேருந்து ஏதாவது ஒரு நல்ல விஷயங்களை மைண்டில் எடுத்துக்கோங்க. ரைட்டா? இன்றைக்கி நான் இதை சாதிக்கணும், அடுத்த மகளிர் தினத்துக்குள்ளே நான் இப்படி நிலையாக நின்று காட்டுவேன். இன்றைக்கி எனக்கு தைக்கவே தெரியாது, அடுத்த வருஷம் நான் சூப்பரான ஒரு டெய்லர் ஆகி காட்டுவேன். இன்றைக்கி எனக்கு எந்த ஒரு வருமானம் கிடையாது, அடுத்த வருஷம் நான் ஒரு ஏர்ன் பண்ணி காட்டுவேன். எனக்கு சொந்தமாக என்கிட்ட மிஷின் கிடையாது, அடுத்த வருஷம் நான் மிஷின் வாங்கி காட்டுவேன். அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களும் மனசுக்குள்ளே விதைச்சிங்கன்னா கண்டிப்பான முறையில் நடக்கும். அது பெரிய விஷயமா இருக்கணும்னு கிடையாது, சாதாரண ஒரு சின்ன விஷயமா இருக்கட்டுமே, நம்மளால் முடியுங்கிற ஒரு சின்ன விஷயமா இருக்கட்டுமே, அது நடந்துருச்சுன்னா சந்தோஷம் தானே. அது நம்ம சுற்றி இருக்கிற நம்ம குடும்பத்தில் உள்ள குழந்தைகளுக்கோ நம்மளை நேசிக்கிறவங்களுக்கோ யாருக்காவது பயன்படக்கூடிய ஒரு நல்ல விஷயங்கள் நடந்துச்சுன்னா உங்களால் அதை மறக்கவே முடியாது. உண்மை தானே? அதை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. அது போக இன்னொரு விஷயம் சொல்லணும்னு நினச்சேன். நிறையா பெண்கள் முன்னேற்றத்துக்கு நிறைய தடையாக இருக்கிறதே வந்து ஆண்கள் தான் அப்படின்னு நிறைய பேர் என்கிட்ட சொல்கிறீங்க. பெண்கள் முன்னேற்றத்துக்கு அதிகம் தடையாக இருக்கிறது ஆண்கள் தான் அப்படின்ட்டு. அதாவது பெண்கள் முன்னேற்றத்துக்கு அதிகபட்சமான நம்பிக்கையும் சப்போர்ட்டும் கொடுக்கக்கூடிய ஆண்கள் நிறையா இருக்கிறாங்க இல்லையா? ஆனால் அதே மாதிரி அவங்களுக்கு தடையாக இருக்கக்கூடிய ஆண்களும் இருக்கிறாங்க. அந்த தடையாக இருக்கிறவங்க இருந்தாலும் அதை நீங்கள் பொருட்படுத்தாமல் நீங்கள் முன்னுக்கு வரணும் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் நினச்சிக்கோங்க. அதை ஒரு குறையாக நினைக்காம அவங்கள குறை சொல்லாமல் நீங்கள் அவங்க முன்னாடி முன்னுக்கு வந்து காமிச்சிங்கன்னா போதுமானது. ஏன்னா தன் மனைவி நல்லா ஜெயிக்கணும், தன் மனைவி ஒரு கடை வச்சுருந்தா அதை வச்சு ஜெயிக்கணும் அப்படின்னு சப்போர்ட் பண்ணக்கூடிய கணவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. இங்கேயே கிளாஸ் படிக்கும்போது கூட வர்றவங்களாம் நான் பார்த்துருக்குறேன். அதே மாதிரி தன் மகள் நல்லா ஜெயிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு தகப்பனை பார்த்துருக்குறேன். தன்னோட அக்கா நல்லா தனியாக இருக்கிறா, தன் அக்காவோட கணவர் இல்லை, அவளாக முன்னுக்கு வந்து ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்கு முழு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு தம்பியோ ஒரு அண்ணனோ எல்லாரையும் நான் பார்த்துருக்குறேன். அதே மாதிரி அந்த பெண்ணுக்கு அதிகபட்சமான தொந்தரவு கொடுத்து வாழவே விடாமல் கஷ்டத்தை கொடுத்து நம்பிக்கை துரோகம் பண்ணி ஏமாற்றம் பண்ணி இந்த மாதிரி கஷ்டங்களை கொடுக்கக்கூடிய ஆண்களும் நிறையா இருக்கிறாங்க. இதுக்கெல்லாம் என்ன பிரச்சனை தெரியுமா? மெயின் ரீசன் வந்து இந்த குடிப்பழக்கம் தான். அந்த குடிப்பழக்கம் இருந்துச்சுன்னா குடும்பம் சிதைஞ்சு தான் போகும். நானே ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், குடியை கெடுக்குங்கிறது அதில் எவ்வளோ தெளிவாக எழுதியிருந்தாலும் தனக்கு புத்தி வந்தால் மட்டும்தான் தன் குடும்பத்தை அவன் பார்த்துக்க முடியும். இல்லாத பட்சத்துக்கு அவன் குடும்பம் ரொம்ப மோசமான கண்டிஷனில் போனதுக்கப்புறம் திரும்பி பார்க்கும்போது எல்லாமே இழந்துருவாங்க. உண்மை தானே? அதாவது இப்போ ஒரு நாளைக்கு ஒரு 500 ரூபா சம்பாரிச்சானா 300 ரூபா 400 ரூபாய்க்கு குடிச்சிடலாம்.
குடிச்சிட்டு ரூ. 100 200 வீட்டில் கொடுத்துட்டு அந்த வீட்டில் 4 5 பேர் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அந்த ரூ. 100 150 வச்சு எல்லாரும் சாப்பிடணும், வாடகை கொடுக்கணும், சாப்பிடணும், மருத்துவ செலவு பார்க்கணும், பிள்ளைங்க படிப்பு செலவு பார்க்கணும், எல்லா பிரச்சனைகளும் பார்த்து இது மேற்கொண்டு கடன் வாங்கி கடனை சுமந்துக்கிட்டு அந்த பெண் எவ்வளோ கஷ்டங்களை தாங்கிட்டு இருந்தாலும் இவன் சாதாரணமாக வேலை பார்த்துட்டு வருவான், வரும்போது குடிச்சிட்டு வந்துடுவான். ஆனால் இவனுக்கு அதுதான் சந்தோஷம். இதை கடந்து போய்கிட்டே இருப்பான். ஒரு காலகட்டத்தில் பின்னாடி திரும்பி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எல்லாமே என்ன இருக்கும், அந்த குடி போதையில் நம்ம அழித்த பணம் எல்லாம் அந்த மதுபான கடைக்காரன் இருக்கான் இல்லையா, அவன் சாப்பிட்ருப்பான். அவன் இருப்பான் உச்சத்தில். நீ எங்கே இருப்ப, உன் குடும்பம் எங்கே இருக்கும் அப்படின்னு யோசிச்சுப்பார். உன் உடல்நிலை எந்த ஆரோக்கியத்தில் இருக்கும் அப்படிங்கிறத சிந்திச்சுப்பார். உன்னோட நீ கடுமையாக உழைச்ச அந்த பணம்லாம் எங்கே போச்சு, அந்த மதுபான கடைக்காரன் கொண்டு போயிட்டான். அவன் எப்படி இருக்கான் அப்படிங்கிறத நல்ல ஒரே ஒரு மணி நேரம் தனியாக உட்காந்து சிந்திச்சேன்னா எவனும் அந்த மாதிரி தப்பு செய்ய மாட்டான். உன்னோட பணம் இந்த போதைக்கு தான் அடிமையாகணும் அப்படி கிடையாது, பாசத்துக்கு அடிமையாகலாம் இல்லையா, தன் பிள்ளைகளுக்கு செலவழிக்கலாம் இல்லையா. நீ 500 கொண்டு வந்தனா நீ 400 300 அந்த மதுபானத்துக்கு கொடுக்குற பணத்தை தன் வீட்டுக்கு செலவழிச்சு பாரு, அதில் இருக்கிற சந்தோஷம் பெரிய சந்தோஷம். எல்லா ஆண்களுக்கும் தான் நான் சொல்கிறேன். குடியை கெடுக்கும், தன் குடும்பத்தை சீரழிக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் அவனுக்கு எப்போ மண்டையில் எட்டுதோ அவன் சொல்லுவான், நான் சும்மா லைட்டாக தான் சாப்பிடுவேன், தொட்டு தான் நக்குவேன் அப்படின்ட்டு. இதெல்லாம் சும்மா கதை. நீ தொட்டு நக்குனா அள்ளி தின்னா எல்லாம் ஒரே மாதிரி தான். குடிகாரன் தான். அந்த குடிகாரனுக்கு உண்டான புத்தி மாறவே மாறாது. சப்போஸ் குடிக்கிறவங்க யார் இருந்தாலும் என்னை நீங்கள் தவறாக நினச்சிங்கன்னா எனக்கு ஒன்றும் பிரச்சனையே கிடையாது, அதெல்லாம் கவலையே பட மாட்டேன். ஏன்னா குடிகார குடும்பத்தினால எவ்வளோ சீரழிஞ்சு, எவ்வளோ கஷ்டங்களை சுமந்து, எவ்வளோ பிரச்சனைகளையும் ஏற்றுக்கிட்டு வாழ்கிறதுக்கு வழி தெரியாமல் முட்டி எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்த குடும்பத்தில் நானும் ஒருத்தன். அப்படின்போது அதோட வலியும் வேதனையும் எனக்கு தான் தெரியும். குடிக்கிறவனுக்கு பெருசாக தெரியாது, அவனுக்கு சந்தோஷம்தான் தெரியும். ஆனால் அந்த சந்தோஷத்தில் தன் உடலையும் வெறுத்துக்கிட்டு, தன் குடும்பத்தையும் சீரழிச்சுக்கிட்டு, அதாவது எப்போ அவனுக்கு தெரியும்னா, தன் மகளை கட்டி கொடுக்கும்போது, தன் மகனை கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது, ஏதோ ஒரு பெரிய ஒரு ஆஸ்பத்திரியில் போய் சேர்த்து ஏதோ ஒரு தீராத நோய் வரும்போது அப்போ சிந்திப்பான். அப்போ அவன்கிட்ட எதுவுமே இருக்காது, உடல் உறுப்புகள் கூட எல்லாம் ஃபெயிலியர் ஆகிடும். பெரிய பிரச்சனைகளில் போய் நிற்கும்போது அவன் திரும்பி பார்த்தா என்ன இருக்கும், ஒன்றுமே இருக்காது. நீ கொண்டு போய் பணத்தை கொடுத்தியே அந்த சாராய கடைக்காரன் அவன் எப்படி இருக்கான்னு பாரு, அப்போ உனக்கு அறிவு வரும். அந்த அறிவும் உனக்கு வரலன்னா நீ எப்போயுமே திருந்த முடியாது, உன்னோட குடும்பத்தை நீ நல்லாவும் பார்த்துக்க முடியாது. இது குடிகார ஆண்களுக்கு எல்லாத்துக்கும் நான் சொல்கிறது, வலுக்கட்டாயமாக சொல்கிற ஒரு விஷயந்தான். இதனால் எனக்கு எவ்வளோ எதிர்ப்பு வந்தாலும் பிரச்சனையே கிடையாது. ஏன்னா பாதிக்கப்பட்ட நான் சொல்லத்தான் செய்வேன், இன்றைக்கி இல்லை என்றைக்கும் சொல்லத்தான் செய்வேன். ஏன்னா அதனால் எவ்வளோ கஷ்டங்களும் எவ்வளோ பிரச்சனைகளும் சுமந்து ஏன் இப்படி இருக்கிறோம், எதனால் நம்மளோட வாழ்க்கை இப்படி ஆச்சு, ஏன் இவ்வளோ கஷ்டங்களை சம்மந்தம் அப்படிங்கிற பிரச்சனையை யோசிக்க சுற்றி பார்த்தா அந்த சாராய கடை மட்டும்தான் பதில் நிற்குது. அதுதான் உண்மை இல்லையா. ஏதோ சொல்ல எங்கேயோ நிற்கிறேன். இதுதான் என் பழக்கமாக போச்சு. விடிய காலையில் அதாவது ஒரு ப்ளவுஸில் சுருக்கம், அதாவது ஆம்கோலில் சுருக்கம் வராமல் எப்படி கட்டிங் பண்ணுறது அப்படிங்கிறத சொல்லணும்னு நினச்சி ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்கேன், எங்கேயோ நிற்கிறேன். திரும்பவும் சொல்கிறேன், மகளிர் தின வாழ்த்துக்கள். எல்லா பெண்களும் வாழ்க்கையில் முன்னுக்கு தன்னோட திறமைகளை வெளியில் கொண்டு நீங்கள் எல்லோரும் முன்னுக்கு வரணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்றேன். ஏன்னா பெண்கள் எல்லாருக்குமே திறமை இருக்குது, திறமை இல்லாத பெண்களே கிடையாது. அதாவது மனசளவுலையும், அதாவது ஒரு ஆண் உடலளவில் பலம் இருக்குன்னா பெண் மனசளவில் பலம் அதிகம். அந்த பெண்ணுக்கு இருக்கிற தைரியமும் தன்னம்பிக்கையும் மன தைரியமும், அதாவது மனசளவில் இருக்கிற ஆரோக்கியமும் பலமும் ஒரு ஆணுக்கு கிடையவே கிடையாது. ஆனால் ஒரு பெண்ணுக்கு தனித்து வாழக்கூடிய அளவுக்கு தைரியம் தன்னம்பிக்கை நிறைய இருக்குது. ஒரு ஆண் இல்லாமல் ஒரு பெண்ணால் வாழ முடியும், தனித்து வாழ முடியும். ஒரு ஆணால் பெண் இல்லாமல் வாழவே முடியாது. ஏன்னா நான் சொல்லியிருக்கிறேன், அந்த ஆணுக்கு பலமே அந்த பெண் தான். அந்த பெண் இல்லைன்னா அவனால் அதிகபட்சம் வாழவே முடியாது. அதிகபட்ச காலம் கடந்து போகவே முடியாது, சோர்ந்து போயிடுவான். நீங்கள் நல்லா பார்த்துருப்பீங்க, ஒரு ஏஜ் ப்ளஸ் கொஞ்சம் வயசானவங்களாக இருந்தாலும் சரி, அந்த ஒரு ஒரு ரத்த ஓட்டம் நல்லா இருக்கிற வரைக்கும் பொண்டாட்டி செத்துட்டா புருஷன் வேறு கல்யாணம் முடிச்சுட்டு போயிடும், அவன் பைத்தியக்காரன், அவன் வேறு விஷயம், அந்த இதுக்கு போக வேண்டாம். ஆனால் ஒரு ஏஜ் ஆனதுக்கப்புறம், உடல் தளர்ந்ததுக்கப்புறம், ரத்தம் சுண்டி போனதுக்கப்புறம், தன் மனைவி எவ்வளோ தள்ளாத வயதாக இருந்தாலும் சரி, அந்த கணவன் நல்லா தெம்ப ஆரோக்கியமாக இருப்பான். ஏன்னா அவனோட பலமே அந்த பெண் தான், அந்த மனைவி தான், ரைட்டா. ஆனால் அந்த மனைவி சப்போஸ் தவறிட்டான்னு வச்சுக்கோங்க, அந்த வயசான காலத்தில் தவறிட்டான்னு வச்சுக்கோங்க, இந்த ஆள் அதிகபட்சம் வாழ மாட்டான், வாழவே முடியாது.
இதுதான் சாத்தியம். நிறைய பேர் பாருங்கள் எவ்வளோ நாள் வாழ முடியும்? அவனை இறுக்கி பிடிச்சி நீங்கள் ஒயர் எவ்வளோ கையில் பிடிச்சா அவனால் வாழ முடியாது. அவனுக்கு ஆயில் கெட்டின்னு இருந்தாலும் அவனால் வாழ முடியாது. அவன் அப்படியே கொஞ்சம் காலம் வாழ்ந்தாலும் அவன் மனசில் வந்து அந்த ஏக்கங்களும் இதுவும் சுற்றி சுற்றி வந்துக்கிட்டே இருக்கும். நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கையாக தான் இருக்கும். ஆனால் அந்த கணவன் அதே ஏஜ் ப்ளஸில் அந்த கணவன் இறந்துட்டா அந்த பெண் வாழ முடியும். தன் பேர குழந்தைகளை பார்க்கணும், தன் மகனை பார்க்கணும், தன் மகனுக்கு உதவியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வாழத்தான் செய்வாங்க. ஏன்னா அந்த தள்ளாத வயசில் கூட அந்த ஆணை விட பெண்ணுக்கு மன வலிமை அதிகம். இதுதான் உண்மை. என்ன ஆராய்ச்சி பண்ணி பார்க்க போகிறீங்களா? போய் தெரு தெருவாக போய் பாருங்கள். எல்லா தெருவிலும் இதுதான் நடக்குது, எல்லா வீட்லேயும் இதுதான் நடக்குது, எல்லா ஊர்லேயும் இதுதான் நடக்குது, உலகத்துலேயே இதுதான் நடக்குது. இதெல்லாம் ஒன்றும் மாற்று கருத்தே கிடையாது. நான் சொல்கிற ஒவ்வொரு விஷயங்களும் உண்மை தான். எனக்கு சொல்ல போகிற விஷயங்கள் எனக்கு சொல்ல தெரியாமல் என்ன சொல்லலாம். நான் சொல்கிற ஒவ்வொரு விஷயம் உண்மை தான். உங்களுக்கு நான் சொல்கிற விஷயங்கள் நல்ல விஷயமா இருந்தால் காதில் வாங்கி மனசில் எடுத்துக்கோங்க. இல்லை நான் சொல்கிறது உங்களுக்கு அருமையாக இருந்துச்சுன்னா தூக்கி குப்பை தொட்டில் போட்டுட்டு நம்ம கிளாஸுக்கு போயிடலாம். ரொம்ப நேரம் ஆயிடுச்சுல்ல. திரும்பவும் உங்கள் எல்லாருக்கும் சொல்கிறேன், மகளிர் தின வாழ்த்துக்கள். இன்னையிலேருந்து எல்லோரும் சந்தோஷமாக இருங்க. உங்களை வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கு இந்த அண்ணனால் என்ன பண்ண முடியுமோ அந்த டெய்லரிங் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் என்னால் என்ன சப்போர்ட் பண்ண முடியுமோ கண்டிப்பாக உங்கள் அளவுக்கு செய்கிறது காத்துட்டே இருக்கேன். என்னோடய வாழ்க்கை உங்களுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு விஷயங்கிறது உங்கள் எல்லாருக்கும் நல்லா தெரியும். அந்த 1 கோடி டெய்லர்களை உருவாக்குறது என்னோடய இலக்கு. அதை நோக்கி பயணிக்கிற எனக்கு கடைசி வரைக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணியே ஆகணுங்கிறது என்னோடய கண்டிஷன். ரைட்டா? இதை எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரம் இந்த 1 கோடி டெய்லர்களை உருவாக்குறனோ அவ்வளோ சீக்கிரம் நானும் என்னோடய வாழ்க்கையில் எல்லா பண்டிகையும் கொண்டாடணும்னு ஆசைப்படுறேன். அதுக்கு உங்களோட ஒத்துழைப்பு இருந்தால் மட்டும்தான் என்னோடய ஆயுள் காலத்தில் ஏதாவது ஒரு சந்தோஷமான பண்டிகையோ ஏதாவது ஒரு விசேஷமான நாட்கள் கொண்டாடுறதுக்கு நானும் அவளோட காத்துக்கிட்டு தான் இருக்கிறேன். பாப்பா எவ்வளோ சீக்கிரம் நடக்குதுன்னு. இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா? ரொம்ப நேரம் ஆயிடுச்சா? ஆகட்டும், வாங்க போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஸ்லீவை மட்டும் உங்களுக்கு கட் பண்ணி காமிக்க போகிறேன். நல்லா இதை ஓப்பன் ஆப்போசிட்டும் ஃபோல்டிங் நம்ம பக்கம் தான் வச்சுருப்போம். எப்போயும் நம்ம அந்த ப்ளவுஸ் கட்டிங் பண்ணும்போது அப்படி தான் வச்சுருப்போம். இப்போ ஸ்லீவுக்கு மட்டும் நான் எடுத்துருக்கிறேன். இதை அப்படியே ஃபோல்டிங் பண்ணி 4ஆக மடிச்சிருக்கோம் இல்லையா? ஃபோல்டிங் பண்ணிவிட்டு இது ஃபஸ்ட்டு லெவல் பண்ணிக்கோங்க. இந்த சைடு நான் லெவல் பண்ணியிருக்கிறேன். இதில் வந்து நம்ம சிங்கிள் ப்ளவுஸாக இருந்துச்சுன்னா ஒரு 1.5 இன்ச்சு விட்டுட்டு ஒரு லைன் போட்டிங்கன்னா உள்ளே மடித்து தைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இல்லை நம்ம லைனிங் ப்ளவுஸாக இருந்துச்சுன்னா இது லைனிங்கில் தானே மார்க் பண்ணுவோம். அப்போ இதில் 1 இன்ச்சு விட்டோம்னா போதும். சப்போஸ் துணி பத்தாத பட்சத்துக்கு 1/2 இன்ச்சு வச்சுக்கலாம். ஆனால் 1 இன்ச்சு வச்சிங்கன்னா தான் அதை அடித்து பெரட்டி அந்த எஜ்ஜு தையெல்லாம் போடும்போது அந்த லைனிங் வந்து வெளியில் வராமல் நல்லா ஒன்று போல் செட் ஆகிற மாதிரி இருக்கும். இல்லைனா அந்த ஒரு இடம் வந்து இழுத்துட்டு இருக்கும். இந்த உள்ளே வந்து 1/2 இன்ச்சு விட்டிங்கன்னா 1 இன்ச்சு விட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லா ஸ்டிஃபாக இருக்கும். அதனால் இது வந்து சிங்கிள் ப்ளவுஸ் வச்சுக்கோங்களேன். இதில் 1.5 இன்ச்சு நான் விட்டு எம்மிங் பண்ணுறதுக்கு விட்றேன். இது வந்து எம்மிங் பண்ணுறதுக்காக. சரியா? இப்போ இந்த ஸ்லீவோட லென்த்து பார்த்தீங்கன்னா 7 இன்ச்சு. 7 ப்ளஸ் தையலுக்கு ஒரு 1/2 இன்ச்சு நான் விட்றேன். நல்லா கவனிச்சுக்கோங்க. அதாவது மடித்து தைக்கிறதுக்கு 1.5 இன்ச்சு, ஸ்லீவ் லென்த்து ஒரு 7 இன்ச்சு ப்ளஸ் தையலுக்கு ஒரு 1/2 இன்ச்சு விட்ருக்கிறேன். ரைட்டா? இப்போது இந்த கை சுற்றளவு இருக்கு இல்லையா? இந்த கை சுற்றளவு எவ்வளோ எடுக்கிறீங்கிறது அவங்களோட அளவு ப்ளவுஸில் இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் அளவு மெஷர்மெண்ட் எடுத்தாலும் சரி, கை சுற்றளவு எவ்வளோ இருக்கோ, இப்போ 12 இருக்குன்னா 12ல் பாதி இங்கே 6 இன்ச்சு வைப்போம். அப்போ இந்த கை சுற்றளவு 6 இன்ச்சு இருக்கா? அப்போ இங்கே 6 இன்ச்சு வச்சுட்டு ப்ளஸ் 1.5 இன்ச்சு சேர்த்திங்கன்னா இங்கே 7.5 இன்ச்சு வரும். அப்போ அந்த 7.5 இன்ச்சு தான் அந்த ஆம் கோலோட அளவு. ரைட்டாக? அதை கணக்கு பண்ணி தான் இல்லை 3.5 இன்ச்சு மைனஸ் பண்ணிவிட்டு அந்த ஸ்லீவை மார்க் பண்ணுவோம். இது வந்து 7 இன்ச்சு வரைக்கும் இது சாத்தியம். ரைட்டா? அந்த 7 இன்ச்சுக்கு மேலே ஸ்லீவ் லென்த்து கூட்டுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 7.5, 8, 9, 10, 11, 13, 16, 22 லாஸ்ட்டு ஃபுல் சைஸ் ஸ்லீவாக இருந்தாலும் சரி. அப்போது இந்த ஸ்லீவோட அந்த ஆம்கோல் உள்பக்க உள்கூட்டு இருக்குல்லையே, அதில் வந்து 3.5 இன்ச்சு மைனஸ் பண்ணணும். 7 இன்ச்சு வரைக்கும் 3 இன்ச்சு மைனஸ் பண்ணால் போதும். அந்த 7 தாண்டிருச்சுன்னா 3.5 இன்ச்சு மைனஸ் பண்ணிக்கணும். அது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். இப்போ நான் சொல்லிடுறேன். இப்போ கை சுற்றளவு இப்போ இதில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இதில் இவங்களுக்கு கை சுற்றளவு 11 இன்ச்சு. சரியா? 11ல் பாதி 5.5. சரியா? 5.5 இன்ச்சு. அப்போது இங்கேயும் அந்த 5.5 தான் நான் வைக்கணும். இந்த 5.5 வைக்கிறேன்னா இதிலேருந்து 1.5 இன்ச்சு கூட்டினா அந்த ஆம்கோல் அளவு. சரியா? அப்போது இதுலேருந்து நான் எவ்வளோ மைனஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா 3 இன்ச்சு மைனஸ் பண்ணணும். அதாவது இந்த தையலுக்கும் சேர்த்து தான் நான் சொல்கிறேன். இங்கே 3 இன்ச்சு மைனஸ் பண்ணிட்டோமா? பண்ணிவிட்டு இந்த இருக்குல்ல, இது ரெண்டையும் இணைச்சிட்றேன். இது ரெடி அளவு, இது தையலுக்கு. சரியா? இப்போ இந்த அளவை நான் அப்படியே விட்டுறேன். இது தேவையில்லை.
இப்போ சென்டர் அர்க்காத் பண்ணுறேன், சென்டர் அர்க்காத் பண்ணுறேன். சரியா? சென்டர் அர்க்காத் பண்ணிவிட்டு இந்த அர்க்காத்துலேருந்து 1.5 இன்ச்சு நீங்கள் எதுவுமே தொட வேண்டாம். 1.5ங்கிறது 2 இன்ச்சு வரைக்கும் நீங்கள் தொடலனாலும் பிரச்சனையே இல்லை. ஏன்னா 1.5 இன்ச்சு சொல்லும்போது இங்கேருந்து வி ஷேப்பில் எடுத்துடுறீங்க, அந்த இடத்துக்கு ஸ்லீவ் தூக்கிட்டு இருக்கு. அப்போ நீங்கள் 2 இன்ச்சு வரைக்கும் நீங்கள் தொடவே வேண்டாம். விட்டுட்டு இந்த இடத்துல இருந்து அவ்வளோதான். இவ்வளோ இந்த ஷேப் மட்டும் நீங்கள் எடுத்திங்கன்னா போதும். இதில் போட்டு ரொம்ப சிரமப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அழகாக அந்த எஸ் மாதிரி ஒரு ஷேப் போட்டுட்டிங்கன்னா முடிஞ்சு போச்சு. உங்களுக்கு வெட்டியை காமிச்சிட்டுமா? இந்த இடத்துல வெட்டும்போது இந்த ரவுண்டு ஷேப் கண்டிப்பாக வேணும். அப்போ தான் அந்த ஆம்கோல் வந்து அதோட செட் ஆகும். இருக்கு இல்லையா? இது வந்து இப்படி அழகாக அந்த ரவுண்டு ஷேப் வரணும். இங்கே நீங்கள் 1.5 இன்ச்சு விட்டுட்டு மீதியை ட்ராயிங் பண்ணுங்கன்னு சொல்கிறேன். இந்த 1.5 இன்ச்சு விட்டு இங்கிட்டு குறுக்க போயிடுறீங்க. அப்போ இந்த இடம் என்னாவது தூக்கிட்டு இருக்குது, ஸ்லீவில் அட்டாச் பண்ணணும், இந்த இடம் மேலே தூக்கிட்டு வந்துருக்கு. அதனால் இந்த ரவுண்டு, இந்த மார்க் இல்லாத பக்கம் பாருங்கள், இந்த ரவுண்டு இப்படி அழகாக இப்படி செட் ஆகணும். அப்போ தான் அந்த ஆம்கோலோட, அந்த பாடி பீஸ் ஆம்கோலோட இந்த ஸ்லீவ் வந்து செட் ஆகும். சரியா? இவ்வளோ தான் இந்த ஸ்லீவ். இது வந்து 7 இன்ச்சு வரைக்கும் இது சாத்தியம். இதில் 3 இன்ச்சு மைனஸ் பண்ணுறோம். சப்போஸ் 7.25 அளவு கூடிருச்சுனாலே, அந்த 7 தாண்டிடுச்சுனாலே 7, 8, 9, 10, 14, 3/4 இல்லை ஃபுல் ஸ்லீவ் இருந்தாலும் சரி, இதில் இருந்து 3.5 இன்ச்சு மைனஸ் பண்ணிக்கணும். இதில் 3 பண்ணியிருக்கோம் இல்லையா, அதில் 3.5 இன்ச்சு மைனஸ் பண்ணணும். அதே மாதிரி 7 இன்ச்சு வரைக்கும், கை 7 இன்ச்சு வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இந்த கை சுற்றளவு எவ்வளோ இருக்கோ அதுலேருந்து 1.5 இன்ச்சு கூட்டினீங்கன்னா இந்த ஆம்கோலில் வந்துடும். ஆனால் அந்த 7 தாண்டிடுச்சு அப்படின்னு வச்சுக்கோங்க, ஸ்லீவில் லென்த்து கூடுதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு 3/4னா 16 இன்ச்சு ஸ்லீவ் வச்சுருப்போம். அப்போ அந்த 16 இன்ச்சில் சுற்றளவு எவ்வளோங்கிறது எடுத்துக்கணும். இந்த ஒரு 5லேருந்து 6, 7 இன்ச்சுக்குள்ளே ஒரு அளவு எவ்வளோன்னு எடுக்கணும். இந்த அளவு எடுத்து தான் இதுலேருந்து 1.5 இன்ச்சு கூட்டிக்கணும். ஏன்னா நம்ம அந்த ஆம்கோல் அளவு நம்ம எடுக்கிறது இல்லை. அதனால் இந்த கை சுற்றளவு எவ்வளோ எடுக்கிறோமோ அதுலேருந்து 1.5 இன்ச்சு கூட்டிக்கோங்க. அப்போ அந்த பாடி பீஸில் நம்ம அந்த ஆம்கோல் மார்க் பண்ணியிருப்போம் இல்லையா, அந்த பாடி பீஸில் உள்ள ஆம்கோலும் இந்த ஸ்லீவில் உள்ள ஆம்கோலும் 2 மேட்ச் பண்ணுங்கள். மேட்ச் பண்ணும்போது அந்த பாடி பீஸில் உள்ள ஆம்கோலும் இதுவும் மேட்ச் ஆயிரும். 199% மேட்ச் ஆகிடும். சப்போஸ் ஒரு சில ப்ளவுஸில் ஒருத்தவங்களோட உடம்பு வித்தியாசம், அதாவது அவங்க உடல் வாக்கு வித்தியாசப்படும் போது அந்த பாடி பீஸில் உள்ள ஆம்கோலும் இந்த ஸ்லீவில் உள்ள ஆம்கோல் மார்க்கும் மேட்ச் ஆகலைன்னு வச்சுக்கோங்க. ஸ்லீவில் உள்ள மார்க் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த மார்க் வந்து கொஞ்சம் உள்ளடக்கி பண்ணிக்கலாம். அதாவது ஸ்லீவில் சொல்கிறேன். அதே மாதிரி ஸ்லீவில் மார்க் கொஞ்சம் உள்ளடக்கி இருக்குது, பாடி பீஸில் வந்து ஆம்கோல் பெருசாக இருக்குன்னா அப்போ இந்த மார்க்கை கொஞ்சம் தள்ளி போட்டுக்கோங்க. ஸ்லீவில் தான் அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணுமே தவிர பாடி பீஸில் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா பாடி பீஸில் பர்ஃபெக்டாக இருக்கும், அதில் பிரச்சனையே கிடையாது. ஆனால் ஸ்லீவில் தான் அந்த மாற்றம் வரும். ஏன்னா அவங்க உடல் அமைப்புக்கு தகுந்த மாதிரி இந்த கை சுற்றளவு மாறுபடும். ஏன்னா அவங்க பாடி சுற்றளவு எவ்வளோ இருக்கோ அந்த பாடி ஷேப்புக்கு ஏற்ற அளவு தான் அந்த கை சுற்றளவு இருக்குன்னு சொல்ல முடியாது. ஆள் வெயிட்டாக இருப்பாங்க, இந்த கை மட்டும் ஒல்லியாக இருக்கும். அதாவது டயட் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், மெயின் இந்த கை தான் ஒல்லியாகும். அப்போ அந்த கை வந்து அளவு கம்மியாக இருக்கும். அவங்க இருக்கிற அந்த பாடி மெஷர்மெண்ட்டுக்கு ஏற்ற ஸ்லீவ் வந்து அவங்களுக்கு இருக்காது. அப்போ இந்த கை குறுகலாகிடும். அப்போ குறுகலாகும்போது இதுலேருந்து 1.5 இன்ச்சு நம்ம சேர்க்கும் போது என்னன்னா அந்த அளவு குறைஞ்சிரும் இல்லையா. அப்போ அந்த பாடி பீஸில் எடுத்த ஆம்கோல் வந்து அந்த பாடிக்குரிய ஷேப்பும் இதுவும் மேட்ச் ஆகாது. அப்போது இந்த அளவு நீங்கள் எவ்வளோ எடுக்கிறீங்களோ அது பிரச்சனை இல்லை, அது கரெக்டாக வச்சுக்கோங்க, அது மாற்றமே பண்ண வேண்டாம். இதுலேருந்து இந்த எடுக்கிற அந்த அளவில் எதுவும் வித்தியாசம் வந்துச்சுன்னா அந்த பாடி பீஸ்லேருந்து உள்ள அந்த ஆம்கோலை மார்க் பண்ணும்போது இந்த ஸ்லீவில் உள்ள மார்க்கை நீங்கள் முன்ன பின்ன அட்ஜஸ்ட் பண்ணலாம். 1/2 இன்ச்சு வரைக்கும்னாலும் சரி, 3/4 இன்ச்சு வரைக்கும் முன்ன பின்ன வந்தாலும் மாற்றிக்கலாம். எந்த பிரச்சனையுமே இல்லை, உங்களுக்கு அந்த ஆம்கோல் சுருக்கமும் வராது. ஆனால் இந்த பாடி பீஸ் ஸ்லீவுக்கு ஏற்ற மாதிரி பாடி பீஸில் ஏதாவது மாற்றி அமைச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை வந்துடும். அதனால் பாடி பீஸில் எந்த ஒரு கரெக்ஷனும் பண்ணாதீங்க, ஸ்லீவில் கரெக்ஷன் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இப்போ வந்து இது 7 இன்ச்சு ஸ்லீவ் இருக்கு இல்லையா, அப்போ இதில் 3 இன்ச்சு மைனஸ் பண்ணுறோம். இப்போது ஸ்லீவே 3 இன்ச்சு தான் இருக்குன்னு வச்சுக்கோங்க, மொத்த ஸ்லீவே 3 இன்ச்சு தான் இருக்குது. அப்போ இங்கே எவ்வளோ மைனஸ் பண்ணுவீங்க, நல்லா கவனிச்சுக்கோங்க. இது 7 இன்ச்சு இருக்கிறதுனால 3 இன்ச்சு மைனஸ் பண்ணுறோம். சரியா? 7ல் 3 மைனஸ் பண்ணிட்டா மீதி 4 இன்ச்சு இதில் இருக்கும். சரியா? அதுதான். ஆனால் இதில் என்ன பண்ணுறீங்கன்னா ஸ்லீவே 3 இன்ச்சு தான் இருந்துச்சுன்னா அப்போ இங்கே எவ்வளோ 3 இன்ச்சு மைனஸ் பண்ணணுமான்னு கேட்டுருவீங்க. சில பேருக்கு அந்த சிந்தனை யோசனைலாம் வரும். அப்படி என்ன பண்ணணும்னா ஸ்லீவ் 3 இன்ச்சு தான் இருக்குன்னா ஆம்கோலில் கம்பல்சரி நமக்கு 2 இன்ச்சுங்க கிளாத் வேணும். அந்த 2 இன்ச்சு போக மீதி 1 இன்ச்சு இருந்துச்சுன்னா அந்த 1 இன்ச்சு தான் அந்த ஷேப் எடுக்கணும். ஏன்னா அந்த ஷார்ட்டான ஸ்லீவுக்கு அவ்வளோதான் எடுக்க வேண்டியது இருக்கும், அதிகம் எடுக்க வேண்டியிருக்காது. ஏன்னா ஸ்லீவ் வந்து மேலே ஏறின மாதிரி இருக்கும். அப்போது அதில் வந்து 2 இன்ச்சு கம்பல்சரி வேணும். அப்போ தான் அந்த கை சப்போஸ் தூக்குனாங்கன்னா கூட அந்த ஆம்கோல் வந்து க்ளோஸில் இருக்கும், இல்லைன்னா அக்குள் தெரிகிற மாதிரி அசிங்கமாகிடும். கம்பல்சரி 2 இன்ச்சு வேணும். இந்த ஸ்லீவ் 3 இன்ச்சு வச்சாலும் சரி, 4 இன்ச்சு வச்சாலும் சரி, 5 இன்ச்சு வச்சாலும் சரி, கம்பல்சரி இங்கே கீழே 2 இன்ச்சு ஆம்கோலுக்கு இந்த டிஸ்டன்ஸ், இந்த அளவு வந்து வித்தியாசம் வேணும்.
இங்கே கம்பல்சரி 2 இன்ச் வேணும். அதுக்கப்புறம் 5 இன்ச்சுக்கு தாண்டும் போது ஆட்டோமேட்டிக்காக அதில் 2 இன்ச்சு தான் வரும். ஏன்னா இப்போ ஸ்லீவ் 5 இன்ச் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதில் 3 இன்ச்சு நீங்கள் மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா அங்கே 2 இன்ச்சு கம்பல்சரி இருக்கும். 6 இன்ச் இருந்துச்சுன்னா அதில் 3 இன்ச்சு மைனஸ் போக இப்போ 3 இன்ச்சு இருக்கும். ரைட்டா? அப்படியும் பிரச்சனை இல்லை. அந்த 5 இன்ச்சை குறையும் போது கம்பல்சரி இங்கே 2 இன்ச் வச்சுக்கோங்க. சரியா? அப்போ அந்த ஆம்கோல் நல்லா க்ளோஸில் இருக்கும். நீங்கள் கை தூக்கி எதுவும் வேலை பார்த்தீங்கனாலும் அந்த ஷார்ட்டான ஸ்லீவ் போட்டால் கூட ஃபுல் கவர்டு அந்த ஆம்கோல் வந்து கவராக இருக்கும். அதுதான் மெயின். ஏன்னா அதுதான் எல்லோரும் விரும்புவாங்க. நீங்கள் ஃபுல்லாக கிராஸில் இங்கே எடுக்கணும், 3 இன்ச் எடுக்கணும், போட்டு கிராஸில் எடுத்துகிட்டு கீழே ஒரு 1 இன்ச்சு 1/2 இன்ச்சு துணி விட்டிங்கன்னா கை தூக்கும்போது ரொம்ப அசிங்கமாயிரும். அது அந்த மாதிரி பண்ணிடாதீங்க. ஸ்லீவ் வெட்டும்போது அதை கவனிச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த 1.5 இன்ச் எடுக்கிறேன் இல்லையா, இப்போ இங்கே கை சுற்றல இப்போ 6 இருக்குது, சாரி 5.5 எடுத்திருக்கேன். 11 இன்ச்சில் பாதி 5.5 எடுத்திருக்கேன். அப்போ அதே 5.5 இங்கே வச்சுட்டு 1.5 இன்ச்சு கூட்டியிருக்கேன். இது வந்து மற்ற எல்லா ப்ளவுஸுக்கும் சரி. ஆனால் அந்த 28, 30, 32 இந்த 3 சைஸு ஸ்டார்டிங் சைஸ் இருக்கு இல்லையா, அப்போ அவங்களாம் வந்து ஒல்லியாக தான் இருப்பாங்க. அவங்களோட ஆம்கோல் வந்து அந்தளவுக்கு சத்து இருக்காது, ஸ்லீவ் அந்தளவுக்கு கால் வெயிட்டாக இருக்க மாட்டாங்க. அப்போது இங்கே ஸ்லீவில் எவ்வளோ சுற்றளவு எடுக்கிறீங்களோ அதுலேருந்து 1 இன்ச்சு கூட்டினீங்கனாலே போதும். சப்போஸ் நீங்கள் 1.5 இன்ச்சு கூட்டினாலும் அந்த பாடி பீஸை வச்சு பார்க்கும்போது அந்த ஆம்கோல் அளவு சின்னதாக தான் இருக்கும். நீங்கள் கோட்டை தள்ளி தான் வைக்கணும். அதுவும் பிரச்சனை இல்லை. நீங்கள் அப்படி பண்ணிங்கன்னா அதில் ஸ்லீவில் வந்து கரெக்ஷன் பண்ணியே ஆகணும். சப்போஸ் ஏன் இவ்வளோ வித்தியாசம் வருது அப்படின்னு சில பேர் யோசனை பண்ணுறதுக்கு, நீங்கள் கை சுற்றளவில் எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதுலேருந்து 1 இன்ச்சு வச்சிங்கன்னா போதும். அதாவது 28, 30, 32 இந்த 3 சைஸுக்கும் அதுலேருந்து 1 இன்ச்சு கூட்டினீங்கனாலே போதும். அந்த ஆம்கோல் வந்து கரெக்டாக மேட்ச் ஆகிடும். ரைட்டா? நான் உங்களை வந்து ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது, எல்லாம் ஒரே மாதிரி சொல்லி கொடுத்தோன்னா ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறனால அந்த 1.5 இன்ச் சொல்லியிருக்கேன். அப்போ நீங்கள் அதில் எதுவும் டிஃப்ரெண்ட் வந்துன்னு லைட்டாக கூட்டி குறைச்சிக்கோங்கன்னு சொல்லும்போது அது உங்களுக்கு ஈஸியாக போயிடும். அப்போ ஃபுல்லாக உங்கள் கை உங்கள் பக்குவத்துக்கு வந்துடும். நான் திரும்ப எதுவும் விளக்க சொல்ல வேண்டியதில்லை. அப்போ உங்கள் பக்குவத்துக்கு வந்துடும். அப்போ இது கூட இருந்துச்சுன்னா குறைச்சிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியாவுக்கு போயிடுவீங்க. அதனால் உங்களுக்கு அந்த மாதிரி தெளிவாக சொல்லியிருந்தேன். அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இப்போ இந்த ஸ்லீவ் இருந்து சுருக்கம் வராமல் இருக்கிறதுக்கு இதுதான் பிரச்சனை. அதே மாதிரி உள்ளே அந்த குடஞ்சி எடுக்கிறோம் இல்லையா, நல்லா கேட்டுக்கோங்க. இந்த மார்க் பண்ணியிருக்கீங்க இல்லையா, இந்த இடத்துலேருந்து தான் இந்த 1/2 இன்ச்சை இப்படி எடுக்கணும். ரைட்டா? இப்படி எடுத்திங்கன்னா தான் அந்த ஆம்கோலில் சுருக்கம் வராமல் இருக்கும். நான் எடுக்கிறேன். இன்னொரு விஷயம், எல்லோரும் பண்ணுற தப்பையும் நான் சொல்லி காட்டிட்டா, இதை அழகாக இப்படி எடுத்துடுவாங்க. இப்படி எடுத்துகிட்டு இந்த இடத்த இப்படி விட்டுருவாங்க. இது என்ன ஆகுன்னா, அண்ணன் தான் இங்கே 1.5 இன்ச்சு தொடக்கூடாதுனாங்களா, அப்போ அதுக்கப்புறம் எடுத்துக்கலாம்னு நினச்சி விட்டுறீங்க. ஆனால் இங்கே ஸ்லீவ் அட்டாச் பண்ணும்போது என்ன பண்ணிடுறோம்னா, இந்த இடத்துல இதே மாதிரி டேனிங் போகும்போது அந்த இடம் கை தூக்கிட்டு வந்துடுது. அந்த மாதிரி பண்ணக்கூடாது. நம்ம அந்த ஷேப் அந்த மார்க்கிங்காக தான் அதை அப்படி கொண்டு போகணுமே தவிர, ஷேப் வந்து நம்ம அழகாக வளைச்சி தான் கொண்டு போகணும். அப்போ தான் அந்த ஸ்லீவும் பாடி பீஸும் மேட்ச் ஆகும். அப்போ இந்த இடத்துல இந்த பாயிண்ட் இருக்கக்கூடாது, இல்லாமல் அந்த ரவுண்ட் ஆக்கணும். இந்த ரவுண்டு ஆனால் தான் நம்மளுக்கு அந்த ஸ்லீவும் ஆம்கோலும் மேட்ச் ஆகும். அது மாதிரி இந்த மார்க் ரெண்டும் மேட்சாக இருக்கணும். அப்போ தான் இந்த இடத்துல உங்களுக்கு வந்து ஸ்லீவ் டிஃப்ரெண்ட் வராது. இந்த மார்க்கில் இருந்து தான் அந்த உள்ளடக்கி அந்த இது எடுக்கணும். சரியா? உங்களுக்கு தெரியுதா? சும்மா அந்த ட்ராயிங் பண்ணும்போது கலர் பண்ணுவோங்களா, அது மாதிரி பண்ணட்டுமா? அப்போ நான் எவ்வளோ எடுத்திருக்கேன்னு உங்களுக்கு தெரியும்ல. அப்போது நான் எவ்வளோ எடுத்திருக்கேன்னா இந்த அளவுக்கு எடுத்திருக்கேன். ரைட்டாக? அவங்களுக்கு புரியுறதுக்காண்டி சும்மா அப்படியே மார்க் பண்ணி காமிச்சேன். இதே மாதிரியே பண்ணிக்கோங்க. ஸ்லீவில் சுருக்கம் வருதுங்கிறதுலாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. குறிப்பாக நீங்கள் எடுக்கிற மெஷர்மெண்ட் தான் முக்கியம். இழுத்து நல்லா டைட் பண்ணி இந்த மெஷர்மெண்ட் எடுக்கலான்னு வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் மெஷர்மெண்ட் எடுத்து தைக்கிறதுல தப்பு பண்ணுறீங்களா, இல்லை அளவு ப்ளவுஸில் அளவு எடுத்து தப்பு பண்ணுறீங்களான்னு தெரில. ஏன்னா மெஷர்மெண்ட் எடுக்கும்போது அவங்க ஆல்ரெடி ப்ளவுஸ் போட்டிருக்காங்க, இன்னர் போட்டிருப்பாங்க, சாரீ கட்டியிருப்பாங்க, நீங்கள் அவங்க ஜடையெல்லாம் சேர்த்து கூட எடுத்துருக்கலாம். எடுக்கும்போது அந்த அளவு உங்களுக்கு கரெக்டாகவே கிடைக்காது. அதனால தான் ஃபுல் டைட் வச்சு எடுங்கன்னு சொல்கிறது. அப்போ எவ்வளோக்கெவ்வளோ டைட் வைக்கிறோமோ அவ்வளோக்கெவ்வளோ அந்த ட்ரெஸ்ஸிங்ஸ் எல்லாமே மைனஸில் போயிடும். நீங்கள் அதெல்லாம் நல்லா லூஸாக எடுத்துகிட்டு உள்ளே ஒரு 4 விரலையும் உள்ளே விட்டு டைட் பண்ணி எடுத்திங்கன்னா அப்போ அந்த 4 விரலுக்கு உண்டான லூஸும் அதில் வந்துடும். அவங்க சாரீ கட்டியிருக்காங்க, ப்ளவுஸ் போடுறாங்க, இன்னர் போடுறாங்க, ப்ளஸ் அந்த முடியெல்லாம் சேர்த்து உங்களை அறியாமல் இப்படி எடுத்திங்கன்னா அது பூரா லூஸில் தான் வந்து நிற்கும். அப்போ அந்த ஆம்கோல் பெருசாகிடும். ஏன்னா நீங்கள் பாடி மெஷர்மெண்ட்டை கூட்ட ஆம்கோல் பெருசாகும். அப்போ ஃபுல்லாக லூஸ் அதிகமாக தவிர ஃபிட்டிங் கரெக்டாகவே இருக்காது. நீங்கள் எடுக்கிற மெஷர்மெண்ட் எவ்வளோ கரெக்டாக எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த ப்ளவுஸோட ஃபிட்டிங் நல்லாயிருக்கும். ஒரு ப்ளவுஸில் தப்பு நடந்தால் கூட அடுத்த ப்ளவுஸில் அது எந்த தப்பு வந்திருக்கு, எதனால் தப்பு வந்துச்சு, மெஷர்மெண்ட் எடுக்கிறதுல தப்பா இல்லை நம்ம கட்டிங் போட்டதில் தப்பா அப்படிங்கிறது பூரா தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சுக்கிட்டு அந்த தப்பு எங்கே நடந்துச்சுங்கிறத பார்த்து கரெக்டாக சரி பண்ணிங்கன்னா நீங்கள் அடுத்த ப்ளவுஸில் தைக்கும்போது அந்த கரெக்ஷன் வராமல் இருக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அது இல்லாமல் நான் சொல்கிற ஒவ்வொரு விஷயங்களும் எல்லாத்தையும் நோட் பண்ணிக்கோங்க.
நோட் பண்ணிக்கிட்டு அதை அப்படியே ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு சிறந்த டெய்லர் ஆக முடியும். இன்றைக்கி மகளிர் தினம் அதுவும் உங்களுக்கு இந்த பெரிய பிரச்சனை, இந்த ஆம்கோலில் சுருக்கம் வர்ற பிரச்சனை நான் சொல்லியிருக்கிறேன். இது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும்னு நினைக்கிறேன். பார்த்துட்டு அதில் ட்ரை பண்ணி பாருங்கள் எந்தளவுக்கு அந்த மாதிரி டிஃப்ரெண்ட், அதாவது நீங்கள் உங்களுக்கு குறைகள் அதில் நிறைவேறிச்சா இல்லை அதுலேயும் எதுவும் திருத்தங்கள் பண்ண வேண்டியது இருக்கா அப்படிங்கிறது எனக்கு கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. திரும்பவும் உங்களுக்கு அடுத்து இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் எதுவும் சந்தேகம் இருந்தாலும் அதிகமாக என்னோடய கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துனீங்கன்னா உங்களுக்கு வீடியோ பதிவை போட்டு அதை எப்படி கரெக்ஷன் பண்ணலாம், எந்த மாதிரி தவறுகள் நடந்தால் இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறத உங்களுக்கு தெளிவாக என்னால் எவ்வளோ ஈஸியாக சொல்லிக் கொடுக்க முடியுமோ அந்தளவுக்கு ஈஸியாக சொல்லிக் கொடுத்து உங்களோட வாழ்க்கையில் முன்னேறதுக்கு இந்த அண்ணனால் முடிஞ்ச ஒரு சின்ன ஒரு தூண்டுகோலாக இருப்பேன். உங்களுக்குள்ளே இருக்கிற திறமையை வெளிக்கொண்டு வரதுக்கு நானும் ஒரு காரணமாக இருக்கும்னு ஆசைப்பட்றேன். மற்றபடி நான் சொல்லி கொடுத்து தான் நீங்கள் டெய்லர் ஆகுறீங்கிறதுலாம் பொய். அதாவது உங்களுக்குள்ளே இருக்கிற திறமையை நான் வெளியில் கொண்டு வரதுக்கு நான் ஒரு சிறு தூண்டுகோல். நீங்கள் முன்னேறதுக்கு நான் ஒரு படிக்கல்லாக இருக்கேன். முதல் படியாக நான் இருக்குன்னு ஆசைப்பட்றேன். இந்த அண்ணனை எந்த அளவுக்கு நீங்கள் பயன்படுத்துகிறீங்களோ, அதாவது இந்த தையல் தொழிலை எந்த அளவுக்கு நீங்கள் பயன்படுத்துகிறீங்களோ அந்தளவுக்கு நீங்கள் முன்னுக்கு வர முடியுங்கிறது நான் அடித்து சொல்லுவேன். நீங்கள் என்றைக்கு ஜெயிக்கணும் அப்படிங்கிறது என்னோடய ஆசை. இந்த மகளிர் தினம் அதுவுமா உங்களோட வாழ்க்கையில் எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்து ஒரு புது பொலிவோட ஒரு உற்சாகத்தோடு உங்களோட வாழ்க்கையை நடத்தணும். அதில் நீங்கள் இந்த தையல் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நீங்கள் ஜெயிக்கணும். மற்ற எல்லா விஷயத்துலையும் ஜெயிக்கணும், கண்டிப்பான முறையில் ஜெயிப்பீங்க. இந்த தையல் துறையிலையும் நீங்கள் நல்லா சிறந்து விளங்கணும், நல்லா சம்பாதிக்கணும், உங்களோட பிரச்சனைகள் தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் எல்லாரையும் வாழ்த்துறேன். வாழ்த்துறதுக்கு வயசு வேண்டியதில்லைன்னு நினைக்கிறேன். உண்மையான அன்பும் உயர்வான நட்பு இருந்தால் போதும், யாரை வேணாலும் வாழ்த்தலாம். அடுத்த பதிவில் பார்க்கலாம். இன்றைக்கி பதிவில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லீவில், அதாவது ஆம்கோலில் வந்து சுருக்கம் வராமல் இருக்கிறதுக்கு அந்த கட்டிங் எவ்வளோ ஈஸியாக போடலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப தெளிவாக சொல்லி கொடுத்துருக்கேன். அதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். இந்த மெத்தட் வந்து இப்போ புதுசாக தச்சு பழகிறவங்களுக்கு கூட ரொம்ப எளிமையாக தான் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அதை அப்படியே ஃபாலோ பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்சால் நீங்கள் தச்சு ஒரு ஃபோட்டோ எடுத்து என்னோடய ஃபேஸ்புக்கில் போட்டிங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் தைக்கிற ஒவ்வொரு டிசைன் ப்ளவுஸாக இருந்தாலும் சரி, சுடிதாராக இருந்தாலும் சரி, அதை ஒரு ஃபோட்டோ எடுத்து இன்ஸ்டாகிராமில், அதாவது டெய்லர் ப்ரோ அப்படிங்கிற இன்ஸ்டாகிராமில் டேக் பண்ணி போட்டிங்கன்னா அதுவும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அடுத்த பதிவில் உங்களோட தேவைகளை பூர்த்தி பண்ண வேண்டியது என்னுடைய கடமை. பாய்.